இந்தியாவில் உள்ள ஸ்டாக் மார்க்கெட் பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிற விதத்தில் கம்பெனிகள் தங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பணத்தை அது மூலமாக பெற்றுக்கொள்ளவும், செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிற விதத்தில் மக்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் பல்வேறு விதமான வழிகளை வழங்குது. இந்த வீடியோவில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற இதுக்குள்ளே என்னென்ன விதமாலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியாவில் மேஜராக 2 பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. BSE அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், NSE அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ரெண்டுமே இந்தியாவில் பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். இதில் BSE 1875 ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது ஆசியாவிலேயே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த BSE. இந்தியாவில் நடக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடான எல்லா டிரான்சாக்ஷன் எல்லா விதத்தையும் அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய செபி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு நிறுவனத்தின் மூலமாக நெறிப்படுத்தப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டாக்கை வாங்கி விற்கிறாங்க இல்லையா, அதை எப்படி வாங்கி விற்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சில ட்ரேடிங் நேம் அதுக்கு இருக்குது. அதுவும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவது இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கை அன்னைக்கு வாங்குறீங்க, வாங்கின அன்னைக்கே நீங்கள் அந்த ஸ்டாக்கை விற்றாகணும். ஏன்னா நீங்கள் வாங்கும்போதே இன்ட்ராடே அப்படிங்கிற அந்த டேர்ம் யூஸ் பண்ணி தான் வாங்குவீங்க. ஸோ அப்படி இன்ட்ராடேயில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நாளினுடைய முடிவு, அதாவது ட்ரேடு முடிகிற நேரம் பார்த்தீங்கன்னா 3:30க்கு முடியும். ஸோ அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்டாக்கை விற்றாகணும். ஒருவேளை நீங்கள் இன்ட்ராடேயில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் விற்காமலே விட்டாலும் கூட 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்டாக் செல் ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக அந்த ட்ரேடு ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே, அதாவது நீங்கள் ஸ்டாக் வாங்கியிருப்பீங்க, வாங்கும்போது இன்ட்ராடே அப்படிங்கிறத பயன்படுத்தி வாங்காமல் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அப்படின்னா நீங்கள் எவ்வளவு நாள் வேணாலும் அந்த ஸ்டாக்கை நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். ஆனால் இது நீங்கள் டிசைட் பண்ணுறது. நான் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாக் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாக்கை வாங்கக்கூடிய நபரை டிசைட் பண்ணுறது. ஸோ நீங்கள் இதில் பொதுவாக அந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே அதை விற்றுருவாங்க. அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஓகே நான் இதை வாங்கி ஒரு மாதத்துக்குள்ளே நான் விற்கும்போது எனக்கு இந்த அளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வாங்கி விற்கிறது தான் ஸ்விங் ட்ரேடிங். அடுத்ததாக பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனல் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஃபியூ மந்த்ஸுக்கு வச்சுருக்கிறது. நம்ம முன்னாடி ஸ்விங் ட்ரேடிங்கில் அது ஃபியூ வீக்ஸில் விற்றுருவாங்க. இந்த பொசிஷனல் ட்ரேடிங்கில் வாங்கிட்டு ஃபியூ மந்த்ஸ் வரைக்கும் வச்சு விற்பாங்க. அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக்கில் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா, இது ரொம்ப நாளைக்கு வச்சுருப்பாங்க. அதாவது வருடக்கணக்கில் வாங்கிட்டு உடனே விற்கணும் அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு இருக்காது. அதை வாங்கி வச்சுருப்பாங்க, பல வருடங்கள் அதை அப்படியே அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அதை வச்சுருப்பாங்க. எப்போ அவங்களுக்கு விற்கணும் அப்படின்னு தோணுதோ அப்போ அவங்க அதை விற்றுப்பாங்க. இன்னும் கூட இதில் மொமெண்டம் ட்ரேடிங், பிரேக் அவுட் ட்ரேடிங், ஸ்கால்பிங், ஓவர் த டே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி நிறைய விதவிதமான டேர்ம்ஸ்லாம் இருக்குது. எப்படி அந்த ஸ்டாக்கை வாங்கி விற்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.